காலம் வந்துவிட்டது. மும்மூர்த்திகளின் சக்தியை, கர்ம பலனை ஒழிப்பவனை ஒழித்துவிடும். கணக்கில் நான் தங்களுக்காக தவம் இருந்தேன். தூய்மையான மனதுடனும் அர்ப்பணிப்புடனும் நான் தங்களை பூஜித்து வந்தேன். இன்று எனது அழைப்பை அழியுங்கள் பிரம்மதேவா. கூறு சின்மேகா, என்னை எதற்காக அழைத்தாய்? ஆனால் கணபதி எங்கே? அதை நான் கூறுகின்றேன். என்ன நடந்தது என்று புரிந்து கொண்டேன். சாயா தாயார் என்னை தேடி வந்தார், என் தாயார் உன்னை தேடி வந்திருக்கிறார். கணபதி அப்படித்தானே தாயே? கணபதி சனியை தண்டித்துக் கொண்டு இருப்பதாக தாங்கள் கூறினால் நான் நிச்சயமாக சனியை தேடி வருவேன் என்று உங்களுக்கு தெரியும். கூறி செல்லவே வந்தேன். அதாவது குற்றம் உனதல்ல, குற்றமானது நான் என்ன கூற வந்தேன் என்றால் அது என்னவென்றால் குற்றம் அந்த உணர்வுகளுடையது. அதுதான் என்னை அப்படி செய்ய வைத்தது. நான் ஞானத்தை பெற்றுவிட்டேன். நிலையோடு வைத்திருப்பான். எப்போது தண்டனை அளிக்க வேண்டும், எப்போது மன்னிக்க வேண்டும் என்று அவன் அறிவான். ஆனால் நீ பயிற்சி செய். நில் அனுமான். தங்களால் இயலாத வரத்தை நான் தங்களிடம் கேட்கப் போவதில்லை. நான் விரும்புவது ஒன்றுதான், யாரை வேண்டுமென்றாலும். எனக்கும் சனிக்கும் அனைத்து பிரச்சனையும் நீங்கியது. ஆனால் பேச்சால் வெளிப்படுத்த நிர்பந்திக்கிறாய். ஏனெனில் சில நேரங்களில் வேறு ஏதேனும் கேள். இதை தவிர வேறு ஏதேனும் நான் கேட்டால் தாங்கள் தருவீர்கள் தானே? சாயா, தேவி சந்தியாவின் நிழல்தான் அவள்.